ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஜினி அலன் ராஸ்வால். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வெங்காயம் தக்காளி கார சட்னி இட்லி தோசைக்கு 5 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலை பருப்பு எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் காரமானது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்ல செவக்க வதங்கின பிறகு இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சேர்த்துருக்கேன். 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதனோட கலர் நல்லா லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்த பிறகு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். இந்த மிக்ஸி ஜாரையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்க தண்ணியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க, பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கடுத்து இதில் தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சம் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக இருக்கக்கூடிய இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால நம்ம இதை கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சோன்னா ரொம்ப ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் இதில் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய சூடாக இருக்கக்கூடிய தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.